கரெக்டாக 9:45க்கு ஸ்டாப் பண்ணிட்டு கேள்வி கேட்பேன். கொஸ்டின் கேட்காம இருக்கிறது ஒரு பெரிய தப்பு. நம்ம ஆளுகளுக்கு வாசிப்பானுங்க, வாசிச்சு கொஞ்ச நேரத்தில் வாய் மட்டும் செய்யும், மைண்ட் எங்கேயோ போயிடும். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் கேட்டுருவோம். எங்கே வர எங்க நாளைக்கு உள்ள விட மாட்டோம், வரேன் உள்ள விடக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. நேற்று 25 அரிசி ஒரு பையனை கொடுத்தேன்ல, இந்த பையனை நாளைக்கு உள்ள விடக்கூடாது, வெளியே அங்கே உட்கார வச்சிருக்கணும், இல்லைன்னா ஐயாட்ட கொடுத்து ரைட்ஸ். லைவ் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. கிளாஸுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கொஞ்சம் டெலிகிராம் குரூப்ல போட்டு விடுங்க. இது வரைக்கும் என்ன கதை பார்த்துருக்கோமா? யூஜின்னு ஒருத்தர் இருக்காரா, அவரு தலையில அடிபட்டு அதனால என்ன பிரச்சனை ஆகுது? எல்லாமே மறந்துடுறாரு, ஆனா ஹேபிட்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது எப்படி ஞாபகம் இருக்குன்னு அவருக்கே தெரியல. பழைய ஹேபிட் மட்டும் ஞாபகம் இல்ல, புதுசாவும் ஹேபிட்ஸ் ஞாபகம் இருக்கு. சரி, கூட சேர்ந்து சில கதைகள் படிச்சோமா, சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரேட் என்ன பண்ணும், சாக்லேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு அதை ரிப்பீட் பண்ண அதுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த பிரெயின்ல இருக்கிற நியூரலாஜிக்கல் ஸ்பைக் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி என்ன ஆயிரும், ஆயிரும். ஒரு விஷயம் ஹேபிட் ஆக ஆக அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மி ஆயிரும், ஈஸி ஆயிரும். சரியா? இப்ப யாரை பத்தி கண்டினியூவா படிக்க போறேன்? இந்த கதை ஃபுல்லாவே யூஜினை பத்தி தான். லாரி ஸ்கொயர்னா யாருங்க? அந்த டாக்டர் as லாரி ஸ்கொயர் த மெமரி ஸ்பெஷலிஸ்ட். இது தனி ஆள் கிடையாது, மெமரி ஸ்பெஷலிஸ்ட். spent more and more time with Eugene. He became convinced. என்னங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதான் நான் கட் பண்ணுங்க, சாப்டரா கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். He became convinced that மறைஞ்சு வருது. சரியா? that his patient was somehow என்ன எடுத்துங்க, somehow-னா எப்படின்னு தெரியல, எப்படியோ learning new behaviors. சரி, ரைட். அடுத்தது, images of Eugene's brain showed that basal ganglia had escaped injury, the viral encephalitis. The basal gangliaன்றது எதுக்கு படிச்சோம்? அது இதுலதான் என்னன்னா ஹேபிட்ஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ இது அடி தப்புனதுனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹேபிட்ஸ் அப்படியே இருக்குது. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி வருது பாருங்க. Was it possible the scientists wondered that Eugene, நிப்பாடுங்க, யூஜின் இதை அடிச்சிடணும், Eugene could still use a cue routine reward loop. எப்படி யூஸ் பண்ணலாம்? even with severe brain dam. சப்ஜெக்ட் இங்க இருக்காங்க, வேர்ப் எங்க இருக்காங்க, சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு வாசிச்சீங்கன்னா தான் புரியும். சப்ஜெக்ட் வேர்ப் நடுவில் இருக்குது, யாரை பத்தி பேசு, சப்ஜெக்ட் பத்தி பேசு. ஈவன் வித் சிவியர் பிரெயின் டேமேஜ் யாரை சொல்றோம்? யூஜின்னு சொல்றோம். இவனால யூஸ் பண்ண முடியுதா இதை? கியூ ரூட்டீன் ரிவார்ட், இதை பார்த்தோமா? கியூனா என்னது? சிக்னல் கொடுக்குறாங்க. அடுத்தது ருட்டீன், ஒரு பழக்கத்துக்கு வருது. மூணாவது ரிவார்டு ஒன்று கொடுக்குறது. ஸோ இதை அவரால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. Could this ancient neurological process explain how Eugene was able to walk around the block and find the jar of nuts in the kitchen? வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, வீட்டுக்குள்ள கிச்சன் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா கிச்சன்ல போய் ஜார் ஆஃப் நட்ஸ் எடுக்க முடியும். வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா வீட்டை சுத்தி வாக்கிங் போக முடியும். டெஸ்ட் பண்ண போறாங்க. என்ன டெஸ்ட் பண்ண போறாங்க? to test if Eugene was forming new habits. New habits Eugene form பண்றாரா அப்படின்னு செக் பண்றதுக்கு square devised an experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போடுறாரு. He took 16 different objects, bits of plastic and brightly colored pieces of toys. இது என்னது? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்.
bits of plastic எடுத்துட்டாரு, கொஞ்சம் டாய்ஸ் எடுத்துட்டாரு and glued them to cardboard rectangles. சரி, கார்போர்ட்டை ஒட்டியாச்சு. He then divided them into 8 pairs. 8 pairs சேர்த்தாச்சு. மொத்தம் 16 இருக்கு. ஸோ 8 ஜோடியை சேர்த்தாச்சு. சாய்ஸ் ஏ அண்ட் சாய்ஸ் பி. சரி, அப்போ இங்கிட்டு ஒரு 8 இருக்கு, இங்கிட்டு ஒரு 8 இருக்கு. இது சாய்ஸ் ஏன்னு வச்சிருக்காங்க, சாய்ஸ் பின்னு வச்சிருக்காங்க. அடுத்தது in each painting, sorry, in each pairing, one piece of cardboard chosen at random had a sticker placed on the bottom that read. சொல்றாங்க ஒவ்வொரு பேர்லையும் என்ன பண்றாங்க, 16 8 பிடிக்கிறாங்களா, 8 பிடிச்சு சாய்ஸ் ஏ அண்ட் சாய்ஸ் பின்னு வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பேர்லையும் ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் இருக்கு. அது எப்படி சூஸ் பண்ணப்படுது, ரேண்டம்ல சூஸ் பண்ணப்படுது. ஒரு ஸ்டிக்கர் அதுக்கு கீழே என்ன இருக்குது, கரெக்ட் இருக்கு. அப்ப எப்படி வைக்கிறாப்ல அப்படின்னா, இப்படி ஜோடி ஜோடியா 2 பொருட்கள் வைக்கிறாப்ல. சில பொருள்களுக்கு கீழே ரேண்டமா என்ன இருக்கு, கரெக்ட்னு இருக்கு. சில பொருள்களுக்கு கீழே கரெக்ட் இருக்கு. அடுத்தது மீதில என்ன இருக்குன்னா இன்கரெக்ட்னு இருக்கும். அப்ப மொத்தம் 16 பொருட்கள், 8 பேர். அந்த 8 பேருக்கு கீழே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ல என்ன இருக்குது, கரெக்ட் இருக்கு. இது எல்லாத்துலயும் இல்ல, சில இதுல கரெக்ட்னு இருக்கு. இப்ப இவ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி வாசிச்சு எனக்கு சொல்லணும். வாசிக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். மனசுல வாசி. மார்னிங். இதை வந்து வாசிக்க கூடாது, மனசுல வாசிக்கணும். இருக்கு இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கு. என்ன இருந்துச்சு, கரெக்ட்னு எழுதி அவன்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. எது கொடுக்காங்க, அவரால ஃபர்ஸ்ட் டே கொடுக்காங்க, செகண்ட் டே மாத்துறாங்களா அப்படின்னா மாத்தல, அப்படிதானே, அதே தான் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குள்ளே கரெக்ட் ஸ்டிக்கர் இருக்கு. திஸ் இஸ் a காமன் வே டு மெஷர் மெமரி மெஷர் பண்ண போறாங்க. 16 ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, 8 பேர் தான் இருக்கு. அப்படிங்கும் போது அதே விஷயம் தான் என்ன பண்ணுவோம், திருப்பி வரும். இப்போ ஒரு பேர் எடுக்கீங்க, அதுல கரெக்ட் இல்ல அப்படின்னா உங்க மைண்ட்ல என்ன ஆயிரும், கரெக்ட் இல்லைன்னு ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது ஒண்ணு எடுக்கீங்க, கரெக்ட் இருக்குதுன்னா அதுல என்ன இருக்கு, கரெக்ட் இருக்குன்னு ஸ்டோர் ஆயிரும். அப்ப இது மெமரி செக் பண்றதுக்கான ஒரு மெத்தட். 8 பேரிங் தான் இருக்கு. நிறைய பேரால ரெகனைஸ் பண்ண முடியுமா, முடியாதா, முடியும். மோஸ்ட் பீப்புள் கேன் ரெகனைஸ் which item is correct after a few rounds. இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரவுண்ட்லயே கண்டுபிடிச்சிருவோம். ஒரு குரங்கா இருந்தா கூட 8 to 10 நாள்ல என்ன பண்ணிடுது, ட்வைஸ், ஒரு வாரத்துக்கு 2 தடவை எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்றாரு. லுக்கிங் அட் 40 pairings each day. ஒவ்வொரு நாளும் 40 பேரிங் பண்றாரு, பாக்குறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் இவன்ட்ட கேப்பா, do you know why you are here today? இங்க பாருங்க, do you know why you are here today? क्वेश्चन ஸ்ட்ரக்சர் இருக்கா, என்ன இருக்கு, சென்டென்ஸ் இருக்கு. இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கேன், கரெக்டா. Do you know why you are here today? A researcher asked the beginning of one session a few weeks into the experiment. ஒவ்வொரு வாரமும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்ப பண்றாரு, ஒரு வாரத்துக்கு 2 தடவை பண்றாரு. எத்தனையோ மாசத்துக்கு பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இங்க கேக்குறாங்க, ஏன் இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறதுக்கு என்ன சொல்றாரு, தெரியாது அப்படிங்கிறார். சரி, என்ன சொல்றாரு, நான் சில ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்க போறேன். do you know why, எதுக்குன்னு தெரியுமா. am I supposed to describe them to you or tell you what they are used for? சில ஆப்ஜெக்ட்ஸ் காமிப்பார்ல, அது என்ன கண்டுபிடிக்கணும், கிளாஸ் நான் சொன்னேன், சாப்டரா பிடிங்க, PDF 24ல போட்டு எத்தனை பேஜ்னு பிடிச்சா அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. டவுன்லோட்ஸ் இருக்கும்லங்க,
ரீடிங் கேப் விடக்கூடாது. எடுங்க. என்ன ஆகணும்னா நோட்டிபிகேஷன் வரணும் பார்த்துக்கிடுங்க. வந்து 10 நாள்ல படிச்சு வைக்கணும். எனக்கு அது ஒரு ஆசை, ஒரு சேடிஸ்டான ஆசை தான். எதுக்கு? அப்பதான் பரீட்சை இல்லைனாலும் படிப்பான் பார்த்தீங்களா, அவன் தப்பிப்பான். நாளைக்கு ஐபிஎஸ் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் பார்த்து. ibpspo தான் வரணும், அப்பதான் கலர் வரணும். சரி, சில ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்காங்க, எதுக்குன்னு தெரியுமான்னு சொல்றாரு. அடுத்து என்னது? என்ன கேட்காரு? ஆப்ஜெக்ட் எதுக்கு தெரியுமான்னா, நான் அதை டிஸ்கிரைப் பண்ணணுமா இல்ல அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? யூஜினால என்ன ஞாபகப்படுத்த முடியல? ப்ரீவியஸ் செஷன் ஞாபகம் இல்லை. ரைட்டா? வாரம் பாஸ் ஆக பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. 28 நாள் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. Eugene was choosing the correct object 85% of the time. கொஞ்ச நாள் ஆக அவருக்கே தெரியாம என்ன பண்றாரு? கரெக்டான ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றாரு. At 36 days he was right 95% of the time. After one test, Eugene looked at the researcher. சக்சஸ்னால என்ன ஆகுறாரு? அவரே ஷாக் ஆகுறாரு. bewilderedனா ஷாக் ஆகுறாரு. எப்படி சூஸ் பண்றேன்னு அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு பார்ப்போம். என்ன சொல்றாரு? How am I doing this? He asked. இவரு கேட்காரு, நான் எப்படி இதை பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா ரேண்டமா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது எப்படி இவருக்கு ஞாபகம் இருக்குன்னு இவருக்கே தெரியல. ரைட், ஓகே. Tell me what is going on to your head. The research மண்டைக்குள்ள என்ன போகுதுன்னு கேக்குறதுக்கு, do you say to yourself, I remember seeing that. இது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு உனக்கே நீ சொல்லிக்கிறியான்னு யோர் செல்ஃப் கேஸ், உனக்கு நீ ஏன் சொல்லிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற? நோ, இட் இஸ் ஹியர் somehow or another. எப்படியோ இங்க இருக்குது. He pointed to his head and the hand goes. தலையில எப்படியோ இருக்குது, கை அதை நோக்கி போகுது அப்படிங்கிறார். அப்ப எப்படி இவரு கரெக்டா சூஸ் பண்றாருன்னு அவருக்கே தெரியல. ரைட். To square, however, it made perfect sense. அந்த ரிசர்ச்சருக்கு புரியுது, ஆனா யூஜினுக்கு புரியல. Eugene was exposed to a queue. எதுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க இவரை? queue. அந்த queue என்னது? pair of objects always presented in the same combination. திருப்பி அதே காம்பினேஷன்ல இவருக்கு கொடுக்காங்க. இவருக்கு மெமரி கிடையாது. கரெக்டா? மெமரி கிடையாது. இந்த விஷயம் ஒரு மெமரி டெஸ்ட். ஆனாலும் இவரால எப்படி இந்த மெமரி டெஸ்ட் பாஸ் பண்ண முடியுதுன்னா, என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கியூ நடக்குது. அடுத்தது there was a routine. என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் பாப்பாரு and look to see if there was a sticker and கீழ ஸ்டிக்கர் இருக்கான்னு பாப்பாரு. Even if he had no idea why he felt compelled to turn the cardboard over. மீனிங் சொல்லு. திருப்பி ஸ்டிக்கரை பாக்குறாருல, ஈவன் இஃப், எப்போ அவருக்கு ஐடியாவே இல்லைனாலும். என்ன ஐடியாவே இல்லை, திருப்பி பார்க்கணும்னு ஒரு ஃபீலிங் வருது. ஆனா அந்த ஃபீலிங் ஏன் வருதுன்னு ஐடியாவே இல்லை. திருப்பி பார்க்கணும்னு ஒரு ஃபீலிங் வருதுங்க. ஃபீலிங் ஏன் வருதுன்னு ஐடியாவே இல்லைனாலும் அவர் திருப்பி ஸ்டிக்கரை பாக்குறாரு. அதாவது அந்த கார்டு, அந்த ஒன்னு ஒட்டியிருக்காங்கல்ல அந்த அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல, அதுக்கு பின்னாடிதான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. கதையில அப்படித்தானே வந்துச்சு. அது திருப்பி பாக்குறாரு. ரைட். தென் there was a reward. ஒரு ரிவார்ட். என்னது? The satisfaction he received after finding a sticker proclaiming correct. Correct? Satisfaction which he received. He received satisfaction after finding a sticker proclaiming correct. Eventually a habit loop emerged. அப்ப இவருக்கு எப்படி இது ஞாபகம் இருக்கு? இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஹேபிட்டா கொண்டு வந்துட்டாங்க. அதனால இவருக்கு ஞாபகம்.
ஹாபிட்டா கொண்டு வந்ததுனால மட்டும்தான் இவருக்கு ஞாபகம் இருக்கு. இல்லைன்னா ஞாபகம் இருக்காது. இவருக்கு என்ன கிடையாது? மெமரி கிடையாது. Next, to make sure this pattern was in fact a habit. இவர் உறுதிப்படுத்த போறாரு. அதனால ஸ்கொயர் கண்டக்டர் ஒன் மோர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இங்க இருந்து இங்க வரைக்கும் வாசிக்க வேண்டாம், வாசிக்காம புரிஞ்சுக்கிடுங்க. என்ன பண்ண சொல்றாரு? ஒவ்வொன்னா தனித்தனியுமா இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருந்தாரு. பேர் பேரா வர பண்ணிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? 16 தனியா பிடிச்சு எல்லாத்தையும் மொத்தமா வச்சு என்ன பண்ணு? கரெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணு? ஒன்னா சேர்த்துக்கு ஒரு பைல்னா ஒரு குவியலா சேர்த்துரு அப்படின்னு சொல்றாங்க. யூஜின் had no idea where to begin. எங்க பிகின் பண்ண தெரியல. God shakes how to ஐயோ எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு கேக்குறாரு. He reached for one object and started to turn over. The experimenter stopped him. No, she explained, the task was to put the items in piles. Why was she trying to turn them over? என்ன அர்த்தம் இதுக்கு? அவனுக்கு பழகிச்சு. பொருளை எடுத்த உடனே திருப்பி பார்க்க பழகிச்சு. ஆனா டாஸ்க் என்னது? எடுத்து பிரிக்கணும். கரெக்ட்ங்கிறத பிரிக்கணும். அவரு எடுத்து எப்படி பழகிட்டாரு? திருப்பி பார்த்து பார்த்து பழகிட்டார். ரைட், அடுத்தது அதுக்கு அவரே என்ன சொல்றாரு? அது என்ன ஆயிடுச்சு? ஹாபிட் ஆயிடுச்சு. He couldn't do it. The objects when presented outside of the context of the habit loop made no sense to. அப்ப அந்த ஹாபிட்டுக்கு அந்த விஷயம் கியூ ஸ்டார்ட் ஆகி அது ஹாபிட்டா கண்டினியூ ஆச்சுன்னா அவரால் பண்ண முடியுது. அதை விட்டு லைட்டா வெளியே கொண்டு வராங்க. பேர் பேரா வச்சு கீழே பார்க்க வச்சாங்க இவ்வளவு நேரம். இப்போ 16 ஆப்ஜெக்ட் தனியா பிடிக்க வச்சு கரெக்டா எடுக்க சொன்னா அவரால் கரெக்டா எடுக்க முடியல. ஏன்னா இது எங்க போயிடுச்சுன்னா ஹாபிட் லூப்புக்கு வெளியே போயிடுச்சு. ரைட், here was the proof Square was looking for. கரெக்டா? Here was the proof Square was looking for the proof. இதான் ஒரு தேடி இருந்த proof. Experiments demonstrated that Eugene had the ability to form new habits. Habits form பண்ண முடியும்னு prove ஆயிட்டு. Even when they involved tasks or objects, he couldn't remember for more than few seconds. கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்கா இருந்தா கூட அவரால் செய்ய முடியுது. ஏன்னா என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. This explained how Eugene managed to go for a walk every morning. Right, every morning எப்படி போறேன்னு தெரியும். The cues என்னது? Certain trees on corners of placement of particular mailboxes were consistent every time he went outside. இப்போ வெளியே அங்கங்க மரம் இருக்குங்கிறது அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பழக்கம் ஆயிடுது. அந்த மரங்கள் தான் கியூனா என்னன்னு படிச்சோங்க? சிக்னல்னு படிச்சோம். ரைட். So though he couldn't recognize his house, his habits always guided him back to his front door. Right. It also explained why Eugene would eat breakfast 3 to 4 times a day, even if he wasn't hungry. பசிக்கலைனாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரா? பிரேக்ஃபாஸ்ட் 3-4 தடவை சாப்பிடுவாரா? as long as the right cues were present. கரெக்டான cues இருக்கிற வரைக்கும். எது? ரேடியோ or morning light through windows, he automatically followed the script dictated by his basal ganglia. basal ganglia தான் என்ன இருக்கு? ஹேபிட்ஸ். அடுத்தது what is more, there were dozens of other habits in Eugene's life that no one noticed until they started looking for them. Habits என்ன சொல்றாங்க? இதை விட அதிகமா இருக்கு. what is moreனா dozens of மத்த habits இருக்கு யூஜின்ஸ் லைஃப்ல. இதை யாருமே என்ன பண்ணல? நோட்டீஸ் பண்ணல. எது வரைக்கும்? அதை பார்க்க தேடுற வரைக்கும். யூஜின்ஸ் டாட்டர் ஃபார் இன்ஸ்டன்ஸ், இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணு என்ன பண்ணுவா? would often stop by his house to say hello. ஹலோ சொல்றதுக்கு வருவா.
she would talk to her father in a living room for a bit, then go into the kitchen to visit with her mother, and then leave, waving goodbye on her way out of the door. உள்ள வரும், அப்பாவுக்கு ஹாய் சொல்லிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வெளியே போகும்போது என்ன சொல்றான்? பாய் சொல். Eugene, who had forgotten their earlier conversation at the time when she left, would get angry. Why was she leaving without chatting? இவன் எதுக்கு கடுப்பாவறப்பல? முதல்ல இவட்ட பேசிட்டு தான் அந்த பொண்ணு வந்துட்டு அம்மாவை பார்க்க போகுது, பார்த்துட்டு ரிட்டர்னு வெளியே வருது. இவர் ஏன் கடுப்பாகிறாரு அப்படின்னா, இந்த பொண்ணு இவட்ட பேசுறதே இவர் மறந்துட்டார். மறந்து என்ன ஆகுறாருன்னா கோபமாகறாரு. என் பொண்ணு என்ன பண்ண மாட்டேங்கா, என்கிட்ட பேசாம போறான்னு கோபமாரு. அதுக்கப்புறம் and then forget why he was upset. எதுக்கு கோபமானாங்கிறதையும் மறந்துடுவாப்புல. ஃபர்ஸ்ட் கோபமாவாப்புல, அதுக்கப்புறம் ஏன் கோபமானாங்கிறது மறந்துடுவாப்புல. பட் எமோஷனல் ஹேபிட் had already started and so his anger would persist. ஹேபிட் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த எமோஷனல் ஹேபிட் அதாவது ஆங்கர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால கண்டினியூ ஆகும். ரெட் ஹாட் அண்ட் பியாண்ட் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் until it burned itself out. இப்போ கோபம் வர்றாரு, எது கோபம் அவருக்கே தெரியல. அதுக்கப்புறம் அந்த கோபம் போயிடுதா அப்படின்னா போவாது. ஆங்கர் என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. அவரை எரிக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா, அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்துற வரைக்கும் அந்த ஆங்கர் என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. சரி. Sometimes he would bang the table or curse, and if you ask him why, he would say, I don't know, but I am mad. எனக்கு ஏகின்னு தெரியல, ஆனா நான் கோபமா இருக்கேன். Beverly told me. He would kick his chair or snap. Snapனா டக்குன்னு கோபப்படுறது, சரியா? Snap at படிச்சிருக்கோமா இவனே? யாரா இருந்தாலும் சரி, snap at the person who came into the room. Yeah, right. Then a few minutes later, he would smile and talk about the weather. It was like once it started, he had to finish the frustration. கோபமானதுக்கு அப்புறம் அந்த கோபத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த பேராகிராஃப் ரீட் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் மனசால ரீட் பண்ண. Delicateness, soft. என்ன சொல்றாங்கம்மா? கியூ வந்துட்டு லைட்டா மாறினா கூட ஹேபிட்ஸ் வராது, ஹேபிட்ஸ் உளுந்துரும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க. மரத்தை வச்சுதான் அவரு சுத்தி வராரு. லீவ்ஸ் உளுந்துருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்கன்னா அவரால் திருப்பி வீட்டுக்கு வர முடியல. அடுத்தது பொண்ணாவிட்ட ஒரு 10 நிமிஷம் வெளியே போறதுக்கு முன்னாடி சேட் பண்ணிட்டு போறாங்கன்னா என்ன வராது? கோபம் வராது. கோபம் எதுக்கு வருது? அவருக்கு பேசாம போறாங்கன்னு நினைச்சுக்கிறாரு, அதனால கோவம் வருது. பட் 10 செகண்ட் பேசினா அது வர மாட்டேங்குது. அப்ப அந்த ஹேபிட் வந்துட்டு பிரேக் பண்ண முடியும். ரொம்ப சாஃப்ட் தான், அந்த டெலிகேட்டா இருக்குது. அந்த கியூ விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஹேபிட் பிரேக் ஆயிடுது. Space experiments with Eugene revolutionized the scientific community's understanding of how the brain works. ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துருச்சு. எதுல? சயின்டிபிக் கம்யூனிட்டிய அண்டர்ஸ்டாண்ட், என்ன புரிதல், எப்படி பிரெயின் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிதல்ல பெரிய புரட்சியை கொண்டு வந்து. எப்படி இவர் ப்ரூவ் பண்றாரு? என்ன ப்ரூவ் பண்றாருன்னா கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்றாரு. என்ன ப்ரூவ் பண்றாரு? and it is possible to make learn பண்றதோ and make unconscious choices without remembering anything about the lesson or decision making. எதை பத்தி ஞாபகம் இல்லாம அன்கான்சியஸா சாய்ஸ் மேக் பண்ணலாம், கூட சேர்ந்து லேர்னும் பண்ணலாம். எதை? அன்கான்சியஸ் சாய்ஸஸ் அப்படிங்கறத இவர் ப்ரூவ் பண்றாரு. யாரை வச்சுதான்? யூஜினை வச்சு. ரைட், ஓகே. Eugene showed that
habits as much as memory and reason are at the root of how we behave. Meaning. Meaning. எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ரூட்ல மெமரியும் ரீசனும் இருக்கு. எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற வேர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி ஒரு காரணமா இருக்கு, ரீசன் ஒரு காரணம். இது எப்படி ஒரு ரூட்டா இருக்கோ அதே மாதிரி ஹாபிட்ஸும் ஒரு ரூட்டா இருக்கு. அப்ப நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்னா மெமரியும் ரீசனும் எப்படி இருக்குதோ அப்படி மட்டும் கிடையாது, கூட சேர்ந்து எது இருக்கு ஹாபிட்ஸ். ரைட், நெக்ஸ்ட் லைன். He might not remember the experiences that create our habits. Habits create பண்ற experiences ஞாபகம் இல்லாம இருக்கலாம், but once they are lodged within our brains, குள்ள வந்த உடனே ஹாபிட்ஸ் பிரெயினுக்குள்ள வந்த உடனே, பிரெயினுக்குள்ள உட்கார்ந்த உடனே அது என்ன பண்ணுது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படி நமக்கே தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது ஃபாஸ்டா வாசிச்சிடலாம் மீதியா. மல்டிபிள் டேப்ஸ் எப்பவுமே ஓபன் பண்ணி வைங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ணி ரீலோட் பண்ணுங்க. ஃபாஸ்டா வாசிடணும். ஆர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. சப்ஜெக்ட் யாரு? ரிசர்ச்சர்ஸ். இது ஃபுல்லா எங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. நியூரலஜி அண்ட் சைக்காலஜி ஆஃப் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் why they emerge and how they can be changed. இவருடைய பேப்பர் யாரை வச்சு பப்ளிஷ் பண்றாரு? யூஜின் வச்சு பப்ளிஷ் பண்ண உடனே இது ஒரு பெரிய ஒரு ஸ்டடியா உருவெடுக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? மேஜர் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியா இது அப்படியே வெளியே வருது, வெடிச்சு வெளியே வருது. ரைட், அடுத்தது. Researchers have learned that cues can be almost anything from a visual trigger such as a candy. Cues signal என்னவானாலும் இருக்கலாம். விஷுவல் ட்ரிகரா, கேண்டி பாரா இருக்கலாம், இல்லைன்னா டெலிவிஷன் கமர்ஷியல், to a certain place, time of day, and emotion, sequence of thoughts or the company of particular people. கம்பெனினா கூட இருக்கிறது. இது எதுவானாலும் கியூவா இருக்கலாம். ரைட். Routines can be incredibly complex or fantastically simple. Some habits such as related to emotions are measured in milliseconds. Habits எவ்வளவுதான் இருக்குமா? milliseconds. ஃபர்ஸ்ட் கியூவை பத்தி பேசிட்டாங்களா? அடுத்து எதை பத்தி பேசுறாங்க? routines. அடுத்து எதை பத்தி பேசணும்? rewards. Rewards can range from food or drugs that cause physical sensations, emotional payoff such as the feeling of pride that accompany praise or self-congratulation. So researchers என்ன படிச்சிருக்காங்க இந்த மூணு விஷயத்தை பத்தின்னு சொல்றாங்க. And in almost every experiment researchers echoes பார்த்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? echoes பார்த்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? echoes அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க சொன்னதுல அதே இது யூஜின் ஸ்கொயர் டிஸ்கவர் பண்ணார்ல யூஜின் வச்சு அதுல இருக்கக்கூடிய எக்கோஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ரைட். ஹேபிட்ஸ் ஆர் பவர்ஃபுல் பட் டெலிகேட். தே கேன் எமர்ஜ் அவுட்சைட் our consciousness or can be deliberately designed. They often occur without our permission but can be shaped by fiddling. Fiddling படிச்சோமா? விரல வச்சு மூவ் பண்றது. ரைட், ஓகே. They shape our lives far more than we realize. They are so strong, in fact, that they cause our brains to cling to them at the exclusion of all. Brain இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு இங்க பாருங்க, நேத்து படிச்சது. So strong that
they cause our brains to cling to the habits at the exclusion of all sense including common sense. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா இதெல்லாம் விட்டு போனாலும் காமன் சென்ஸ் விட்டு போனாலும் எது ஒட்டிக்கிட்டே இருக்குமா? ஹாபிட்ஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கும். In one set of experiments, for example, researchers affiliated with right இவனுங்கலாம் வேண்டாம், மைஸுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்காங்க? To press the levers in response to certain cues until the behavior became a habit. என்னது என்ன பிரஸ் பண்ணணும்? லீவர்னா ஒண்ணு இல்ல, பட்டன் மாதிரிங்க. பட்டனை பிரஸ் பண்ணணும்ட்டு ட்ரைனிங் கொடுக்காங்க. The mice were always rewarded with, இப்போ ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்தா அது அந்த பட்டனை பிரஸ் பண்ணும். பட்டனை பிரஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபுட்டு கிடைக்கும். ரைட், ரிவார்டு தான் என்னது? ஃபுட்டு. அப்ப கியூ, ஒரு கியூ கொடுக்காங்க. என்ன ஹேபிட்? பட்டனை பிரஸ் பண்றது. என்னது கிடைக்கும்? ரிவார்டு என்னது? ஃபுட்டு கிடைக்கும். And the scientists poisoned the food so that it made the animals violently ill or electrified the floor so that when the mice walked towards the reward they received a shock. என்ன பண்றானீங்க? ரிவார்டு கொடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் எதை மாத்துறாங்க? கியூவை மாத்துறாங்களா, ஹேபிட்டை மாத்துறாங்க, ரிவார்டை மாத்துறாங்களானா ரிவார்டை மாத்துறாங்க. The mice knew the food and cage were dangerous. When they were offered the poison pellets in a bowl or saw the electrified floor panels, they stayed away. முதல்ல ஃபுட் கொடுத்து பழகிட்டாங்க, அதோட பாய்சன் ஃபுட் கொடுத்தாலோ இல்ல எலக்ட்ரிஃபைடு பேனலுக்குள்ள வச்சாலோ என்ன பண்ணிட்டானுங்க? தள்ளி விட்டாங்க. When they saw the old cues, however, they unthinkingly pressed the lever and ate the food, or they walked across the floor even as they vomited or jumped from the electricity. The habits were so ingrained, minds couldn't stop themselves. அத புரிஞ்சாதான் அன்றைக்குள்ள என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஃபுட் கொடுத்து பழகிட்டாங்க, அதுக்கப்புறம் மைஸுக்கு என்ன கொடுக்காங்க அப்படின்னா ஃபுட்டை என்ன பண்ணிட்டாங்க? பாய்சன் பண்ணி கொடுக்காங்க. இல்லைன்னா அந்த இருக்கிற கேஜை எலக்ட்ரிஃபை பண்றாங்க. இது ரெண்டும் டேஞ்சர்னு அந்த மைஸுக்கு பழகிடுச்சு. இந்த பாய்சன் ஃபுட்டை பக்கத்துல கொண்டு போனாலோ இல்ல இந்த எலக்ட்ரிஃபைடு ஃப்ளோர் பேனல்ஸ் பார்த்தாலோ என்ன இருக்கு? தள்ளி இருக்கு. சரியா, தள்ளி இருக்கு. ஆனா அந்த கியூ வந்துருச்சு. அந்த கியூ வந்துருச்சுன்னா அதுக்கு தெரியும், கியூ வந்துச்சுன்னா பட்டன் நமக்கோ, பட்டன் நமக்குன்னா இப்ப என்னதான் வரும்? ஃபுட்டு தான் வரும். என்ன ஃபுட்டு தான்? ஃபர்ஸ்ட் நல்ல ஃபுட் வச்சு பிராக்டிஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க பட்டனை எதை பிரஸ் பண்ணாலும் எந்த ஃபுட் தான் வருது? பாய்சன் ஃபுட் தான் வருது. இப்போ மைஸுக்கு நல்லாவே தெரியும் எது வேண்டாம், நமக்கு பாய்சன் ஃபுட் வேண்டாம். தனியா இந்த பாய்சன் ஃபுட் போய் கொடுத்தா அது என்ன இருக்கு? தள்ளி இருக்கு. இப்போ கியூ வருது, பட்டன் நமக்குன்னா என்னதான் வரும்? பாய்சன் ஃபுட் தான் வரும். ஆனாலும் என்ன ஆகுது? saw their whole cues, however they யோசிக்காம டக்குன்னு என்ன அமைக்கிறானுங்க? பட்டன் அமைக்கிறாங்க. பட்டன் அமைக்கணும்னு என்னதான் வருது? திரும்ப பாய்சன் ஃபுட் தான் வருது. அதனால வாமிட் பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டி நடந்து போறாங்க. டோட்டல் கன்க்ளூஷன் என்னதுன்னா ஹேபிட் என்ன ஆயிடுச்சு? நல்லா உள்ளுக்குள்ள போயிடுச்சு. எந்த அளவுக்கு இன்க்ளூட் போயிடுச்சுன்னா ஹேபிட்ஸ் எந்த அளவுக்கு உள்ள போயிடுச்சுன்னா மைஸால தன்னையே ஸ்டாப் பண்ண முடியாது. It's not hard to find an analogy அப்படின்னா சிமிலரான ஒரு விஷயம் ஹியூமன் வேர்ல்டுல. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? கன்சிடர் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபார் இன்ஸ்டன்ஸ். இட் மேக்ஸ் சென்ஸ். மீனிங் வருது எப்போ? when the kids are starving and you're driving home after a long to stop just this once at McDonald's or Burger King. The meals are inexpensive. It tastes so good. After all, one dose of processed meat, salty fries and sugary soda poses a relatively சின்ன ரிஸ்க் தானே வருது. அதனால இப்படி போய் பழகிட்டோம். எப்படி போய் பழகிட்டோம்? ரொம்ப டயர்டா இருந்துச்சு, கிட்ஸ் ஸ்டார்விங்கா இருக்காங்கன்னா
இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டுக்கு போய் பழகிட்டோம், இது ஒரு சின்ன ரிஸ்க் தானே அப்படின்னு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் யூ டூ இட் ஆல் த டைம். இது எப்பவும் பண்றது கிடையாதுல்ல அப்படின்ட்டு அங்க இருக்கிறத ஒரு அப்படியே எது கூட கம்பேர் பண்றாங்க, நம்ம கூட கம்பேர் பண்றாங்க. பட் ஹேபிட்ஸ் ஏமாச்சு வித்அவுட் ஆர் எப்பயாவது ஒரு தடவை தானே போறோம். ஆனா ஹேபிட்ஸ் எப்படி வருது? டூப்ளிகேட்ஸ். ஹேபிட்ஸ் எப்படி வருது? நம்ம பெர்மிஷன் இல்லாம. ஸ்டடீஸ் இண்டிகேட் தட் families usually don't intend to eat fast food on a ரெகுலரா சாப்பிடணும்னு அவங்க நினைக்கல. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது என்னவோ மாறிடுது, வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் வாரத்துக்கு 2 தடவை. As the cues and rewards create a habit until the kids are consuming an unhealthy amount of hamburgers and fries. ஃபர்ஸ்ட் எப்பவாவது ஒரு தடவை போறோம் அப்படின்ட்டு ஆகுது, நம்மளுக்கே தெரியாம அன்கான்சியஸா என்ன ஆயிடுச்சு, ஹேபிட்டா மாறிடுச்சு. When researchers at the university tried to understand why families gradually increase their fast food consumption, ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்க தெரிஞ்சுன்னா, they found a series of cues and rewards that most customers never knew were influencing their behavior. கஸ்டமர்ஸுக்கே என்னது தெரியாது, என்ன தெரியாது, எங்க பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? cue and reward. they discover the habit loop. என்னன்னு சொல்றாங்க பாருங்க. every McDonald's for instance பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும், ஒரே ஏன்? ஏன்னா இதுதான் சிக்னல், உங்க மைண்டுக்கு கொடுக்குற சிக்னல். எங்க நீங்க மெக்டானல்ட்ஸ பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே சிக்னல் போகணும். அதனாலதான் எல்லா ஸ்டோரும் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. the company deliberately tries to standardize stores activities. கடைக்குள்ள போய் பாத்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கம்பெனி எப்படிதான் செய்யுது, எப்படி செய்யுது, வேணும்னு செய்யுது. and what employees say to customer, என்ன சொல்றாங்க, எப்படி பேசுறாங்கன்றது என்ன பண்றாங்க, சேமா இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? so everything is the consistent cue. இது ஒரு கன்சிஸ்டன்டான cue. எதுக்கு? to trigger purchasing routines. அந்த food set, some chains are specifically engineered to deliver immediate rewards. ஃபுட் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னா இமிடியேட் ரிவார்ட்ஸ் வர மாதிரி. எக்ஸாம்பிள் என்னது? price for instance in disintegrating the moment they hit your tongue. என்ன அர்த்தம் இதுக்கு? 5 minutes, last 5 minutes நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதை எக்ஸாம்பிளா சொல்றாங்க? price. இப்போ நம்ம கியூவை பத்தி பேசுறோமா, ஹேபிட்டா ரிவார்டா அப்படின்னா ரிவார்ட். கியூ முடிஞ்சிட்டு இந்த வார்த்தை இருக்கு, ரிவார்ட்ஸ். ரிவார்ட் என்ன ரிவார்ட்னா, ஃப்ரைஸ் நாக்குல பட்ட உடனே கரைஞ்சிரும். கரைஞ்சு என்ன கொடுக்கும்? சால்ட் அண்ட் கிரீஸ், அந்த டேஸ்ட் கொடுக்குமா. as fast as possible, causing your pleasure centers to light and your brain to lock in the pattern, all the better for tightening the habit. என்ன பண்றானுங்க, எல்லா கடையும் ஒரே மாதிரி வைக்கிறது தான் கியூ. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது கியூ. எதுக்கு? நீங்க அங்க போயிட்டு பண்றீங்கல்ல, இதுதான் ஹேபிட்ஸ். ரிவார்டா எப்படி வைக்கிறானுங்க, என்ன வைக்கிறாங்க? இந்த மாதிரி ஃப்ரைஸ் வைக்கும் போது சாப்பிட்ட உடனே இது என்ன பண்ணுது, சாப்பிட்ட உடனே ஒரு ரிவார்டை கொடுத்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபார்ம் ஆயிடுது, ஹேபிட் லோ ஃபார்ம் ஆயிடுது. ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த 3 பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட் எதுனா இதுதான். ஏன்னா இந்த ரிவார்டு இல்லைன்னா உங்க பிரெயின் இதை லாக் பண்ணாது. என்னவா லாக் பண்ணாது? ஹேபிட்டா லாக் பண்ணு. இங்க பாருங்க. However, even these habits are delicate. When a fast food restaurant closes down, the families that previously ate there will often start having dinner. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் என்ன பண்ணிடுவானுங்க, சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. rather than seek out an alternative location. Even small shifts can end the pattern, but since we often don't recognize, வளர நம்ம கண்டுபிடிக்காததுனால we are blind to our ability to control.
கண்ட்ரோல் பண்றதுக்கான எபிலிட்டி நம்மளுக்கு தெரியல, ஏன்னா அது இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும். By learning to the cues and rewards, though we can change the routines. நம்ம பார்த்தலாம். By 2000, 7 years after Eugene's illness, his life had achieved a kind of equilibrium, stabilized. எப்படி ஸ்டேபிள் ஆயிடுச்சு? He went for a walk every morning. அடுத்தது, he ate what he wanted, sometimes 5 to 6 days. இருங்க. His wife knew that as long as the television was tuned to the history channel, Eugene would settle into his plushனா நல்லா சாஃப்டா இருக்கக்கூடிய சேர் and watch it regardless of whether it was airing reruns or new program. history channelல அதாவது போட்ட ப்ரோக்ராமே திருப்பி போடுறானா புது ப்ரோக்ராமா, அது எதுவுமே மேட்டர் கிடையாது. சேனல் ஓடிட்டு இருந்தாலே நம்மளால பார்த்துட்டே இருப்பாரு. he couldn't tell the difference. ஏற்கனவே இதை பார்த்துருக்கோமா பார்க்கலையானே அவருக்கு தெரியாது. As he got older, however, Eugene's habits started impacting his life in negative ways. இப்போ தான் இந்த கதைக்கு வரும். எப்படி நெகட்டிவ் ஆகுதுன்னு, he was sedentary, ரொம்ப குண்டாயிட்டாரு. சரியா, எங்கேயுமே மூவ் பண்ணல, குண்டாயிட்டாரு. Sometimes watching television for hours at a time because he never grew bored with the show. போர் அடிக்க மாட்டேங்குது. His physicians became worried about his heart. The doctors told Beverly to keep him on a strict diet of healthy foods. Healthy foods சாப்பிட சொன்னா நம்மால என்ன பண்றான் பாருங்க. He tried, but it was difficult to influence how frequently he ate or what he consumed. என்ன சாப்பிடுறான், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சாப்பிடுறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. He never recalled her admonitions. வைஃப் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கா, ஆனா அது இவருக்கு ஞாபகமே இல்லை. அட்மோனிஷன் அட்வைஸ், ரைட்டா? ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருந்தா கூட இவன் அப்படியே சுத்தி வாரான். எது வரைக்கும்? பேக்கன்னா மீட் அண்ட் எக்ஸ் பாக்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டே வராப்ல, சுத்தி வராப்ல. This was his routine, and as Eugene aged and his bones became more brittle. Brittle என்ன அர்த்தம்னா படையிற மாதிரி ஆயிடுச்சு. The doctors said he needed to be more careful walking around. In his mind, however, Eugene was 20 years younger. He never இப்படி பண்ணவே பண்ணாது. He never remembered to step care. டாக்டர் சொல்றாங்க வயசாயிட்டு போன்ஸ் எல்லாம் பிரிட்டிலா இருக்கு, பார்த்து நடங்க, ஞாபகம் இருக்காது. இவருடைய மைண்ட்ல இவருக்கு 20 வயசு கம்மி. ஒய்ஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, அதுவும் இவருக்கு ஞாபகம் இருக்காது. All my life I was fascinated by memories, Square told me. Then I met EP na Eugene, and saw how rich life can be even if you can't remember. ஞாபகம் இல்லைனாலும் லைஃப் ரொம்ப ரிச் அப்படிங்கிறாரு. The brain has this amazing ability to find happiness even when the memories of it are. பிரெயினுடைய மெமரிஸ் போனா கூட ஹாப்பினஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். It is hard to turn that off. இதை நிப்பாட்ட முடியாது. So which ultimately worked against it. இங்கதான் தெரிஞ்சிச்சு ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னா அல்டிமேட்லினா ஃபைனலி. முதல்ல இந்த ஹேபிட்ஸ் இவருக்கு நார்மல் லைஃப் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்ஸே இவர்கிட்ட இருந்து அந்த லைஃபை எடுத்துக்கிறோம். அந்த கதை தான் பின்னாடி ஃபுல்லா வரும். ஹார்ட் அட்டாக் வந்துடும் இவருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. பொண்ணை பார்த்து சொல்லுவாரு, ஐ எம் லக்கி டு ஹேவ் அ டாக்டர் லைக் யூ அப்படின்னு சொன்னோடனே ஷி வாஸ் காட் ஆஃப் கார்ட்னு வரும். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இவருக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நடந்துடுச்சு. ஷி குடன்ட் ரிமெம்பர் லாஸ்ட் டைம் ஹி ஹேட் செட் சம்திங் சோ ஸ்வீட். இவர் சொன்னதா ஞாபகமே இல்லை. ஆனா கடைசியே இவர் என்ன சொல்றாரு, ஐ எம் லக்கி டு ஹேவ் அ டாக்டர் லைக் யூ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றா, ஐ எம் லக்கி தட் யூ ஆர் மை டேட் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி தலைவர் எதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு,
வெதரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. Right. That night at 1 o'clock in the morning, Beverly's phone rang. The doctor said Eugene had suffered a massive heart attack and the staff had done everything possible but hadn't been able to. அவர் திருப்பி உயிர் கொடுக்க முடியல. He was gone. After his death, he would be celebrated by researchers with images of his brain studied in hundreds of labs and medicals. So கடைசி இறந்துருவாரு. I know he would have been really proud to know how much he contributed to science. யாரை பத்தி சொல்றாங்க? எவ்வளவு தூரம் சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு தெரிஞ்சா ரொம்ப எப்படி இருப்பாரு? ப்ரௌடா இருப்பாரு. என்ன சொல்றாரு? He told me once pretty soon after we got married. கல்யாணம் ஆனோன்னு என்ன சொல்றாருன்னா, that he wanted to do something important with his life, something that mattered, and he did. நிப்பாட்டிங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? முக்கியமா இதை பண்ணணும்னு நினைக்காரு, அதே மாதிரி செஞ்சாரு. He just never செஞ்சாரு, ஆனா எதுவுமே ஞாபகம் விட்டு. வாழ்க்கையில முக்கியமா சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரு, ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இதோட யூஜினுடைய கதை முடிஞ்சிச்சு. இவ்வளவு வாசிங்கன்னா இந்த புக்ல ஒரு சாப்டர் முடியும். இதுல ஒரு 10-12 சாப்டர். கண்டினியூஸ் ரீடிங் எதுக்கு பண்றோம்? எதுக்கு? ஹேபிட்டா ஃபார்ம் பண்றதுக்கு. பட் அல்டிமேட்டா கண்டினியூஸ் ரீடிங் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவர் சாவும் போது இவர் யாரையும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா இவர் சாவும் போது நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. அதேதான் ஒரு படத்துல நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருமோ, எப்படி விகேரியஸா வாழுவோமோ, அதே மாதிரி இந்த புக்கு கொடுக்கும், ரீடிங் கொடுக்கும். அல்டிமேட்டா இங்க வரும்போது ஏதாவது ஒரு இமோஷன் ஃபீல் ஆகணுங்க, ஏதாவது ஒண்ணு. அட்லீஸ்ட் பாடி வா, நீ கிளாஸ் முடிஞ்சிட்டுனாவது ஒரு சந்தோஷம் வரும். ஸோ இந்த ஹாப்பினஸ் வரணும், இந்த இமோஷன்ஸ் ஃப்ளோ ஆகணும் இந்த புக்கு வாசிக்கும் போது. அதுதான் மெயின் எய்ம். ஏன்னா நீங்க வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகணும்னா, இந்த வாசிக்கிறது உங்களுக்கு ஒரு ரிவார்டை கொடுக்கும். கரெக்டா? கட் பண்ணிட்டீங்களா? ஹேபிட் ரீட் பண்றது ஒரு ரிவார்டை கொடுக்கும். ரிவார்டை கொடுக்கலீங்கன்னா, நான் இந்த மாதிரி 100 கிளாஸ் போட்டாலும் 50 கிளாஸ் போட்டாலும் இங்க ஒண்ணுமே நடக்கும். ஏன்னா இது என்னவா ஃபார்ம் ஆகாது? ஹேபிட்டா ஃபார்ம். நம்ம வாசிக்கிறதுடைய ரிவார்டு என்னன்னா, எண்ட்ல வரக்கூடிய சந்தோஷம், ஹாப்பினஸ், இல்ல ஏதோ ஒரு இமோஷன். வரும்போதுதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்? அடுத்த சாப்டர் வாசிக்கணுமா வாசிக்க வேண்டாமா? பத்தாது, வாசிக்கணும் அப்படின்னு தோணும். சரியா? இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? இந்த புக்கையும் மூடிடுவோம், இந்த கிளாஸையும் மூடிடுவோம். ஓகே, வச்சிருங்க. சாப்டர் இருக்கு, புக் இருக்கு, திருப்பி வாசிக்கணும்னா வாசிக்கணும். உண்மையிலே ரீட் பண்றவங்க வந்து நேரங்காலம் பார்த்து ரீட் பண்ண மாட்டோம். இந்த புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீட் பண்றீங்கன்னா நேரம் காலம் பார்த்து ரீட் பண்ண முடியாது. சரியா? ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ஆரம்பிச்சோம்னா இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகும்?